அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வேர் டிட் த நெகோசியேஷன் ஃபார் காசா சீஸ் ஃபயர் டுக் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே நடந்த பேச்சுவார்த்தையில் காசா போர் நிறுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கத்தாரில். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கத்தார், அமெரிக்கா மற்றும் ஈஜிப்த் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட முன்முயற்சினால தான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஏற்பட இருக்குது. சரியா? அடுத்தது, what is India's place in the passenger vehicle manufacturing market? பயணிகள் வாகன உற்பத்தி சந்தையில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3வது இடத்துல இருக்கு உலக அளவில். எந்த மாதிரியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நகரமயமாதல் அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்லப்படுது. நடுத்தர வர்க்கத்தின் விரிவாக்கம் அப்படிங்கிறது, நடுத்தர வர்க்கம் ஏன் விரிவாகிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இந்த பாவர்ட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதனால நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, யங்ஸ்டர்ஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே முதல் கனவாக கார் தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அரசாங்கம் தரக்கூடிய அந்த சலுகைகள் இதெல்லாமே இந்த கன்சியூமர் பேசஞ்சர் கார்ஸ் மார்க்கெட் வந்து உயர்வதற்கு காரணமாக இருக்கு. சரியா? அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு ஹாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா எந்த ஆண்டு ஒலிம்பிக்கை நடத்த இலக்கு வைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2036ஆம் ஆண்டில் இன்கேஸ் நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் இந்த ஒலிம்பிக்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அது அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, அகமதாபாத்தில் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத. அடுத்தது, பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ வில் பி ஹெல்ட் இன். உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடக்க போகுது, நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ நியூ டெல்லியில் வச்சு தான் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் இந்த கன்சியூமர் மார்க்கெட் பேசஞ்சர் கார் மார்க்கெட் உயர்வதற்கு இந்த மாதிரியான காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரதமர் பேசியிருப்பார். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த நியூலி எஸ்டாப்ளிஷ்ட் டர்மரிக் போர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது டர்மரிக் போர்ட் ஆஃப் இந்தியா, புதிதாக நிறுவப்பட்ட இந்திய மஞ்சள் வாரியத்தின் தலைவர் யார்? எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தெலுங்கானா மாநிலத்தில் நிசாமாபாத் அப்படிங்கிற பகுதியில் நமக்கு நிறுவப்பட்டிருக்கு. அதனுடைய தலைவராக பல்லே கங்கா ரெட்டி அப்படிங்கிறவங்கள நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.